இன்னைக்கு நம்ம தி கேஸ் புக் ஆஃப் ஹேரனோட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, இது மாதிரி லாஸ்ட்டாக அந்த வீடே இடிஞ்சு கொட்டி இருக்கும். லின் மட்டும் உட்காந்துருப்பாங்க. அதுக்கடுத்து காட்டுறாங்க. இங்கே பார்த்தா எல்லாருமே வந்து நின்று பேசிகிட்டு இருக்காங்க. மெய்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இவள்கிட்ட சொல்கிறாங்க, வாங்க இனிமேல் நம்ம எல்லாரும் ஃபேமிலியாக இருக்கலாம், நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப சொல்கிறா, இல்லை வீட்டை விட்டு நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அவங்களும் அங்கே வந்து கிளம்புறாங்க. அப்போ ஆரன் அங்கே வரான். அவன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா, நான் மனுஷன் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப தான் அவன் சொல்கிறான், இது மாதிரி கண்ணாடியில பார்த்தா இவன் மூஞ்சி தெரியுது, பார்த்தா இவன் வேம்பேரே ஆகல போல, இவன் ரத்தத்துலயும் இவனோட ரத்தமே இல்லையா. அதான் சொல்றான், நீ ஆரம்பத்துல இருந்தே ஹியூமனும் எதுவோ கலந்துதான் இருக்க, நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, கடைசியா நீ லின் மட்டும்தான், அதோட உன் கூட அந்த போட்ட அந்த கான்ட்ராக்ட் கேஸ் தான் முடிஞ்சிச்சுல, இப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மட்டும் தான் போறான். இவளை கூட்டிட்டு போவான்னு பார்த்தா கூட்டு போல இது மட்டும் இங்கே சோகமா இருக்கா. அடுத்த சீன்ல பார்த்தா இங்கேதான் வந்து நிக்கிற ஆரன்ட்ட, இது மாதிரி போறதுக்கு எனக்கு எந்த இடமும் இல்லை, நான் வந்து உங்க கூடயே கொஞ்ச நாள் இருந்துக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவனும் சேர்ந்து ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் தான் இந்த டிடெக்டிவ் ஏஜென்சில இவள் ஒரு அசிஸ்டண்டா சேர்ந்திருக்கா. அதுக்கடுத்து நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருக்கா, நிறைய கேஸை வந்து நல்லபடியா முடிச்சு வச்சிருக்காங்க, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அது எல்லாத்தையுமே இவள் நிறைய யோசிச்சு பார்த்துருக்கா. இப்போ அடுத்த சைடில் பார்த்தா இங்கே எல்லாரும் ஒன்றா உட்காந்துருக்காங்க. அங்கே பார்த்தா ஒரு பூனை பொம்மை பேசிக்கிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா போன எபிசோடில் நாகேஸ்வரோட இதயத்தை எடுத்துருப்பானே, அந்த இதயத்தை இந்த பூனை பொம்மைகளை வச்சுட்டானே, அதனால தான் அது இப்போ பேசிக்கிட்டு இருக்கு. அவனும் இவங்கள ஒரு ஆள் மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். இப்படியே அவன் பேசிக்கிட்டு இருக்கப்ப அடுத்த ஒரு கேஸ் வந்துடுது. பார்த்தா மீன் உடம்பு கைகாலெல்லாம் மனுஷமா இருக்கு. அவங்க ஒரு தொட்டியை தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க. உள்ள ஒரு கடல் கன்னி, அவ தான் இப்போ கேஸ் கொண்டு வந்திருக்கா. என்னன்னா அந்த கடல் கன்னி என்ன சொல்றானா, என்னோட லவ்வரே என்னை கொல்ல பார்த்தா, அவ பேர் ஆனா, அவ ஏன் கொல்ல பார்த்தான்னு எனக்கு தெரியல, அதைத்தான் நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும், அவ கொல்ல என்ன ட்ரை பண்றப்ப நான் அவளை அடிச்சு கொண்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இவங்களாரும் அப்படியே அதிர்ச்சியா பாக்குறாங்க, என்ன சொல்றா இவ அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறான்னா, ஆனா பொண்ணை பத்தி சொல்றாங்க. அவ ஒரு மனுஷ பொண்ணு, அவளை வந்து சாகலான்னு பார்த்தா நான் தான் அவளை காப்பாத்தினேன், பார்த்தோன்னே எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சி போயிட்டு, அப்புறம் நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் நாளா ஒன்றா தான் இருந்தோம், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, எல்லா நாளுமே எல்லாமே அப்படியே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இவங்க பார்க்குறாங்க, எல்லாரும் 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் ஏன் திடீர்னு இப்படியா இருக்குன்றப்ப ஆரன் சொல்கிறான், ஏன்னா மனுஷங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இந்த கடல் கண்ணியோட சதையும் ரத்தத்தையும் வந்து சாப்பிட்டா சாவே வராமல் வாழலான்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அதனால தான் உன்னை கொல்ல ட்ரை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இது வந்து இந்த லின் ஒத்துக்க மாட்டான். இல்லை அவள் வந்து லவ் பண்ணியிருக்கா, எப்படி இப்படிலாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இந்த கடல் கண்ணியும் சொல்கிறான், ஆமாம் அவள் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தா உன்னை நான் முடிவே இல்லாமல் காதலிப்பேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரன் சொல்கிறான், இது முடிவே இல்லாமையா, அவள் ஒரு மனுஷி, அவள் வாழ்நாளே கொஞ்சம் தான், எப்படி அவனை அப்படிலாம் காதலிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இன்னொரு பொண்ணு சொல்றா. அவ என்ன சொல்றான்னா, இது மாதிரி அவ லவ்வுக்காகவே கொலை பண்ண நினைச்சிருக்கலாம், கொன்னா கடல் கன்னி எப்போதும் கூடயே இருப்பாள்ல, இவளும் செத்து போனாலும் 2 பேரும் ஒன்னாவே இருக்கிற மாதிரி தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கா. எல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த கடல் கன்னி சொல்ல ஆரம்பிக்கிறா, கொலை நடந்த ராத்திரி என்னாச்சுன்னு சொல்லிட்டு. இது மாதிரி இவ எப்போதும் போல தூங்கிட்டு இருந்தாலாம். தூங்கிட்டு இருக்கா டேனா பொண்ணு வந்து மேல உட்காந்துக்கிட்டு இது மாதிரி என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஊசி எடுத்துக்கிட்டு இருக்கா. இவ பயப்படுறா, பயந்து போய் என்ன பண்ற, விடுன்னு சொல்லிட்டு இருக்கா. அவ விடாம அப்படியே ஊசியை குத்தலாம் அழுதுகிட்டே தான் இதெல்லாமே பண்றா. இவ பயந்து போய் வாழை வச்சு அடிச்சிட, அவ்வளவுதான் போய் செவுத்துல விழுந்து அப்படியே கீழே மயங்கி விழுந்துறா. ஒரே ரத்தமா வர ஆரம்பிச்சிருது. பார்த்தா அவ பக்கத்துல கத்தியும் அந்த ஊசியும் தான் கிடக்கும். அப்படியே அந்த பொண்ணு இறந்தே போயிட்டா. அதான் சொல்லிட்டு இருக்கா. இவங்க பாக்குறாங்க, அப்ப அந்த ஊசியை வச்சு உன்கிட்ட இருந்து ரத்தம் எடுக்கலான்னு பாத்திருக்கா, அந்த கத்தியை வச்சு உன்னை வெட்டி சதை எடுக்கலான்னு பாத்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவளால நம்பவே முடியல. அதோட கேக்குறான் ஆரன், அதுக்கு முன்னாடி அவ எதுவும் வித்தியாசமா நடந்துக்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அவ சொல்றா, அவ வந்து எதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டே இருந்தா, அப்புறம் என்கிட்ட கேட்டா, இது மாதிரி நீ மட்டும்தான் ஒரே ஒரு மெர்மேடா, இல்ல உனக்கு எதுவும் ஃப்ரெண்டுங்க இருக்காங்களா, அவங்கள எங்கேயாச்சும் கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டா. ஆனா எனக்கு அதை பத்திலாம் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுறதையும் அவளும் விட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவங்க சொல்றாங்க, கன்ஃபார்மா அவ வந்து உன்னை கொல்லதான் பார்த்துருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவளுக்கா ஒரே கஷ்டமா போயிருது. அப்புறம் அந்த மேமேட உட்காந்துட்டு லிண்டா சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கா. இது மாதிரி நான் அவளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அவ ஏன் என்னை கொல்ல ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு. அவங்க யாராச்சும் எனக்கு சொன்னா நல்லா இருக்கும், அவ வந்து என்னை கொல்லணும்னு முயற்சி செய்யல, வேற ஏதாச்சும் ஒரு ரீசனா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கப்ப அப்புறம் லின் வந்து ஏரன்ட்ட இதெல்லாம் சொல்றா, அந்த பொண்ணு உண்மையா காதலிச்சிருக்கா, அவ மேல ஏதாவது தப்பு இருந்திருக்காது ஆனா மேல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். அப்படியே ஆரன் சொல்றான், சரி அந்த பொண்ணை கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு இப்ப இவன் கொஞ்சம் தெளிவா எல்லாத்தையுமே எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னன்னா அந்த பொண்ணு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா, இந்த மேர்மேடெல்லாம் இம்மார்டல், அவங்களுக்கு சாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த கடல் கன்னிங்களுக்கு கொஞ்சம் மனுஷங்களை விட வயசு அதிகம்தான், ஆனா அவங்க ஒன்றும் இம்மார்டல் கிடையாது, அதுதான் அந்த பொண்ணுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். இதோட என்ன சொல்றான்னா, இப்ப இந்த கடல் கன்னிக்கு 200 வயசு ஆகுதான். அப்ப பாக்குற எல்லாருக்கும் எப்படி தோணும், அப்ப இவ சாகா வரம் பெற்றவ போல அப்படிங்கிற மாதிரி தானே தோணும்.
அதனாலதான் அவ வந்து என்ன நினைச்சிருக்கான்னா, இவள்ட்ட இருந்து அந்த சதைய கொஞ்சம் சாப்பிட்டா அவளும் வந்து சாகாம இருப்பா, இவ கூடயே இருக்கலாம், ஏன்னா லவ் பண்ணிட்டு இருக்கா, அதோட சத்தியம் கூட பண்ணி கொடுத்துருக்கா, அறிவே இல்லாம உனக்கு காதலிப்பேன், எப்போதும் உன் கூடயே இருப்பேன்னு சொல்லிட்டு. அப்படியே அந்த சதையை சாப்பிட்டா இவளுக்கும் சாக வரம் இருக்குமா, அப்படியே இவ கூடயே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி நினைச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியும் இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கப்பயே, அது மாதிரி ஆரன் வந்து அந்த கடல்கன்ட்ட கேட்குறான், நீனும் அந்த பொண்ணும் எவ்வளோ நாளா ஒன்றா இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவ சொல்கிறா, நான் சரியாக கணக்கு பண்ணல, ஒரு 100 வருஷத்துக்கிட்ட இருந்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. தூக்கிட்டோன்னே எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஒரு சாதா மனுஷனுக்கு வாழ்நாளே எவ்வளோ, ஒரு 80 அதுக்கிட்ட தானே இருக்கும். அது மாதிரில இந்த பொண்ணு சொல்றா. அப்படிதான் சொல்றேன் ஆரன். இந்த கடல் கன்னியை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு எப்போதுமே இவ கண் முன்னாடி எங்காவே இருந்திருக்கலாம். ஆனா காலங்கள் போக போக அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வயசாயிட்டு இருந்திருக்கு. இது மாதிரி அவளுக்கு வயசு ஆக ஆக அப்பதான் யோசிச்சிருக்கா, நம்மளுக்கு சாவு பக்கத்துல வந்துருச்சு, நம்ம கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணுமேன்னு சொல்லிட்டு இவளோட சதையை சாப்பிட்டா சாகாம இருக்கலாம்ல, சத்தியத்தையும் காப்பாத்தின மாதிரி ஆயிரும், அதனாலதான் அவ ட்ரை பண்ணிருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் ஆரன் சொல்றான். அதை கேட்டுட்டு அந்த கடல் கன்னிக்கா, இப்பதான் எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கு. ஏன்னா மத்த மனுஷங்க மாதிரிலாம் அவ ஒன்றும் பண்ண நினைக்கலையே, சத்தியத்தை காப்பாற்றணும் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு தானே பண்ண நினைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அவ வீட்டுக்கு கிளம்புறா. இது வந்து லின் பண்ண பார்த்துட்டு இருக்கா. அப்படியே அங்க கட்டுறாங்க. அங்க பார்த்தா ஒரு சமாதி, அது மேல வந்து நிறைய சிப்பிகளா அடுக்கிருக்கு. அதான் அந்த ஆனாவோட சமாதி போல. அதை காட்டிட்டே இருந்தா டக்குன்னு ஒரு கை வெளில வருமா. பார்த்தா அந்த ஆனா லேடி வயசானவங்க வெளில வராங்க. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா அந்த கடல் கன்னி அந்த கடல்ல போயிட்டு இருக்கா. அவ வந்து உயிரை கொடுத்துட்டு போயிருக்கா போல. இவ திரும்பி வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. அதோடய அந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் அடுத்த சனிக்கிழமை வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.